சாமி என்னத்தா இந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வண்டி வாங்கணும் சாமி. வண்டி ஒரு சுத்து சின்ன வண்டி போதும் சைஸுக்கு தக்கன நான் சொல்ற வண்டியை வாங்கடா. என்னது? ஆமா புல்லட்டு வாங்கினேனா வளத்துக்கு நிமித்து ஸ்டாண்டு போட முடியாது, காலில் விழுந்துரு பட்டக்கு படக்குன்னு உதஞ்சிக்கிட்டு கிடப்ப. ஆமா சாமி. எக்ஸல் வாங்கினா ஆயில் ஊத்தி பெட்ரோல் போடணும் ஓடுமுடா. உண்மை சாமி. சைக்கிள் வாங்கினா பக்கத்து வீட்டுக்காரன் பஞ்சர் ஆக்கிடுவேன். சரிங்க சாமி. அதனால நான் பத்த மகளை நொங்கு வண்டி செஞ்சு தெருவா கவட்ட கம்பள ரிங்குறேன். சாமி நொங்குக்கு எங்க போறது? சாமி நொங்குக்கு எங்க போறது? சீசன் டைம் வெட்டிக்கலாம். அப்படியா? அடுத்த வீல செராய்ச்சி எடுத்துக்க. அத சொல்ல மாட்டேன். வாத்தா குளிச்சியான்னு கேட்டேன். அப்புறம் ஏன் கை வரல உனக்கு போட? அடுத்தது அம்மா சாமி. என்னத்தா? எங்க கேப்டனுக்கு நல்ல ஒரு வீடு கட்டணும். வீடு கட்டணுமா? கிளப்பி விடுவது. வீடு கட்டணுமா? ஆமா எங்க அக்காக்கு வீடு கட்டணும். நான் கொத்தனார் வேலையா பாக்குறேன். சாமி 2 மாடி வீடு கட்டணும். இதுக்கு நானா சொல்ல முடியாதுடா. சரி கேட்டு சொல்லுங்க. இதுக்கு நான் அவன் உறுதி கேட்கணும். சரி கேட்கவா? கேளுங்க சாமி. ஆறு இடையில பேசாதே, நான் உறுதி கேட்க போறேன். சரி சாமி, வாக்கு கேட்க போறீங்களா? கேளுங்க சாமி. டேய் டேய் சிலுக்குதே உடம்பு. ஏப்பா என்னடா? இருடி முனியன்ட்ட பேசிக்கிட்டு இருக்க இடையில பேசாத. இங்கேயா இருக்காரு? நீங்களாம் பார்த்தா வரமாட்டேன். சரி டேய் என்னப்பா? டேய் கட பாரு. இது என்ன ஒரு மாதிரி தேறியறானே. நீ தெருவுல தான் தெரிய போற. வீடு கட்டணும் சாமி. வீடு கட்டணுமா? நீ தெருவுல தூங்குறியா? ஏத்து பேசாதடி இலப்பை மலை. சாமி உத்தரவு. சாமியே போட வாடாங்குதே. டேய் டேய் செருப்புட்டு அடிச்சு வரட்டாவல. சரி ஏப்பா அறியாத பிள்ளடா, தெரியாம உன் மேல கைய வச்சுட்டா. ஆமாடா வாடா சீக்கிரம். நீ என் பேச்ச கேட்டு பாயாம இருக்க என்ன வரீங்க? இல்லைன்னா அவளை தூக்கி அடிச்சிருப்ப பிளாட் பார்த்து. சரிதா சாமி சொல்லிடுவாடா. சொல்ற இவ்வளவு நேரம் சொல்ல மாட்டேங்கிறேன். நீ தச்சம் செய்யணும் வந்துடுவா வானந்தொண்ட. ஆமா இருத்தா. அவனை என்கிட்ட பேச வை. இருத்தா நீ தச்சஞ்சவன கண்டிப்பா வந்துடுவா. நீ பேசுவேன். அத உத்தரவு கொடுத்துட்டியா? அவன் சொன்னதை சொல்ல மாத்த உனக்கு. டேய் மாடி வீடு கட்டுனேன்னா கேரளாவுல போய் 4 செய்வனத்தங்கட வச்சுவோம், வீடு மடமடன்னு சரிஞ்சிருமடா. சரிங்க சாமி. மண்ணு வீடு கட்டுனேன்னா மழை வேஞ்சு கரைஞ்சிரும். அப்புறம் கூரை வீடு கட்டுனேன்னா கிருத்திர முடிச்ச போய் பிளாக்ல கட்டிங்க போட்டு தீய வச்சு விட்டுருவேன். அடியாத்தி என்ன செய்யறது? அதனால நான் பத்த மழை கொட்டாம்பட்டி பிளாட் பாரத்திலேயே படுத்துக்கடா.